தண்ணி குடிங்க. சாப்பிடலன்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த வேகாத வெயில உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம உடம்புல கிட்னி கெட்டு போயிடக்கூடாது. அதனால தயவு செய்து உங்க கோரிக்கையை நிறைவேற்றி தருவதற்கு தான் நாங்கெல்லாம் அங்க வந்திருக்கிறோம். அதனால நீங்க தைரியமா இருங்க. ஆனா உங்களை போராடுவது உங்களோட உரிமை. ஆனா நீங்க பசியோட இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப மனக்கவலையா இருக்கு. நீங்க இந்த போராட்டம் நம்பிக்கை வச்சு அது விட்டா கூட நல்லதுதான். ஏன்னா நீங்கெல்லாம் ஏன் பசியோட இருக்கணும். ஆனா உங்களோட குரலா நாங்க ஒலிச்சு, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அமைச்சர் இங்க வந்தாரு, ஆனா அவரை முதலமைச்சர்கிட்ட சொன்னாரான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஜனநாயகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை முதலமைச்சருக்கு தெரியணும். ஆனா சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை நியாயமா இல்லைன்னா அப்புறம் முதலமைச்சர் என்ன செய்வாருன்றதையும் நீங்க யோசனை செய்யணும். அதனால நான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த நம் மீனவ சொந்தங்கள், மீனவ சகோதர சகோதரிகள், நமக்கு எல்லாம் ரொம்ப ருசியா மீன் குழம்பு சாப்பிடுறதுக்கு, மீன் வறுவல் சாப்பிடுறதுக்கு நமக்கு ஏற்பாடு செய்த நமது மீனவ சொந்தங்கள், அவங்க சாப்பிடாம இங்க உட்கார்ந்து இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்கிறீர்கள். அதே போல இந்த மீனவ சமுதாயத்தை வந்து பார்த்து அவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களில் ஒருவராக நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா எனக்கு மீன் பிடிக்க தெரியாத, நான் மீன் சாப்பிட தெரியும். உங்கள் மாதிரி மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு ஆள். அதனாலதான் மீனவ சகோதரர்களோட கஷ்டமும் எனக்கு தெரியும். அதனால நீங்க எல்லாரும் நாம இங்க சமூக கூடம் கேட்குறீங்க. அமைச்சர் வந்து சொன்னாராம் எங்கே நீங்க போய்க்கோங்க. ஆக ஏன் ஊர்ல விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு நான் ஏன் போகணும் நீங்க கேட்குறீங்க. மண்ணின் மைந்தர்கள் அந்த கேள்வியைத்தான் கேட்பாங்க, நியாயமான கேள்வி. அதே மாதிரி கடை வைக்கும் போது இங்க உள்ள கடை ஏற்கனவே போன ஆட்சி இன்னொரு தப்பை செஞ்சாங்க. அதிக கடையை கொடுத்து அதை வந்து மாற்றி எழுதினாங்க. உங்களோட கடை நீங்க போட்டு வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் நியாயமான கோரிக்கை. இன்னொன்று இங்க வச்சிருக்காங்க, நீங்க வந்து அழகுபடுத்துங்க, ஆனா எங்களோட வாழ்வை துன்பப்படுத்தி விட்டு எதையும் அழகுபடுத்த வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க, அதுவும் நியாயமான கோரிக்கை. அதனால உங்களோட நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அதை சட்டமன்ற உறுப்பினர் சொல்லலைனாலும் நான் அதை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி அது உங்களுக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.